ஸோ வெல்கம் டு இந்தியா vs நியூசிலாண்ட் 2 overs மேட்ச். ஸோ இது 2 overs மேட்ச் சீரீஸ். ஸோ மறக்காமல் அதுக்கு முன்னாடி ஹாய் கோல் நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பீச் நல்லா இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க இன்றைக்கி இந்தியான்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க டாஸ்க்கு போகலாம். ஸோ தலையை சொல்லி கடைசியில் நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நியூசிலாந்து டீம் இது தான். ஸோ ஆப் டு ஃபஸ்ட் பவுல் அண்ட் இந்தியன் டீமில் ரோஹித் சர்மா, விராட் கோலியான பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு வாங்க பார்த்து நிற்கலாம். ஸோ ஜனநாயகன் மனகதி, நேஷ்னல் ஆந்தம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்கிப் அப். ஸோ ரோஹித் சர்மா ஃபஸ்ட் அண்ட் சுமன் கில். ஸோ நான் தான் அவங்களோட லீடிங் கமெண்டேட்டர் சொர்ணா உதேஷ் அண்ட் வெல்கம் டு ஹாய் கோல்டன். சம்பேஸ் பால் எடுத்துகிட்டு வராங்க. நியூசிலாந்து டீம் பவுலிங்க்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் இந்தியன் டீம் வந்துட்டாங்க 2 ஓப்பனர்ஸ் சுமன் கில், ரோஹித் சர்மா. ட்ரெண்ட் போல் ஃபஸ்ட் பவுலிங் போடுறாரு. ஸோ ரோஹித் சர்மா ஃபஸ்ட் ஆடுறாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது இந்த மேட்ச். ஸோ ஆரோன்லேருந்து போடுறாரு. ஸோ என்னென்னு பார்த்துலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் பால். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் பாலு என்ன நடந்திருக்காங்க. ஸோ அவுட் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டவுன் த லேக் எனக்கு தெரிஞ்சு அவுட் இல்லை. மேபி எடுத்து பார்க்கலாம், பட் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஃபஸ்ட் பால் எப்படி ஆரம்பிக்குது. ஓகே வேணான்னு விட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ ரியல் கிரிக்கெட்டை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி விளாடுங்க. ஸோ ஸ்பான்சர்ஸ் பை மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ்ன்ற மாதிரி எல்லா டீம்ஸும் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்ல ஷாட். அந்த ஷாட் 4 போயிருக்குங்க. சூப்பரான ஷாட். அந்த மும்பை ஸ்டேடியமே புரட்டி எடுத்து போட்ட ஷாட். எல்லாரையும் எஞ்சி உட்கார வச்ச ஷாட்டாக இருக்குது. அந்த ஷாட்டை பாருங்கள், செம கிளாசிக்கலாக விளாண்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் பார்த்துக்காதீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாக்கர் போடுறாருங்க. ஓ திரும்ப அப்பீல், ஒரு அப்பீல். ஓ இல்லைன்றிருக்காரு, இல்லைன்ற டவுன் த லெக்ன்றிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது அவுட் இல்லை. ஸோ இந்த டிஸ்கஸ் பண்ணுறது வேஸ்ட் தான். 3 பிளேயர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை கேன் வில்லியம்சன் எடுக்க விரும்பலை அவர். ஸோ ட்ரெண்ட் போல் அதில் இன்ட்ரெஸ்ட் கார்டில் எடுக்கலான்றாரு, பட் ஆனால் இதுக்குள்ளேயே டவுன் த லெக்குங்க. பவுலர்ஸை இன்றைக்கும் நம்பக்கூடாது. ஸ்லோயர் பால். என்ன பண்ண போகிறார் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா நேராக அடிச்சிருக்காரு அண்ட் கேட்ச் அவுட். ரோஹித் சர்மா காலி கிவ் அப் பண்ணிடுவாங்க. ரோஹித் சர்மா மாதிரியான பெரிய பிளேயர் அவுட் ஆகிருக்காரு. இது என்னால் நம்பவே முடியல. ரோஹித் சர்மா அவுட். இன்றைக்கி ஒரு ஃபார்மோட வந்திருக்காரு. இன்றைக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அந்த கேட்ச் ஒரு குட் கேட்சாக இருந்திருக்கு. ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஸோ அவுட் ஆகிருக்காருங்க. ஸோ விராட் கோலி இன்னொரு ஒரு பெரிய பிளேயர் வந்திருக்காரு. இவர் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ரியல் கிரிக்கெட் ஸ்பான்சர் பை இன்னொரு வாட்டி சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாதிரி பெரிய பெரிய டீம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஷாட். ஆனால் சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஸோ நான் எப்படி பேசுகிறேன், ஆர்ஜே பாலாஜி மாதிரி பேசுகிறேன்னா, சீக்கா மாதிரி பேசுகிறேன்னா, எல்லாத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்ல நம்மக்கிட்ட கமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வீடியோஸ் மட்டும் தான் அப்பப்போ ஷார்ட்ஸ் போடுவோம் கட் பண்ணி. ஸோ ஓகே சிங்கிள் தான் கிடைச்சிட்ருக்கு. ஓவர் முடிஞ்சிருக்கு. இதோட அவுட்டா இல்லை, அவுட் இல்லைங்க, ரீச் பண்ணிட்டார். ஸோ செகண்ட் ஓவர் இல்லைங்க. ஆமாம் செகண்ட் ஓவர் தான். இது தப்பாக காட்டுது, மன்னிச்சுக்கோங்க. செமையான ஷாட். தட் இஸ் த பிரில்லியன்ட் ஷாட் ஆஃப் த மேன் சுமன் கில். சூப்பரான ஷாட். வாட் அ ஷாட். தட் இஸ் வாஸ் வெரி ஷார்ட். ஸோ ஐ எம் கோயிங் டு பி டாக் லைக் எ இங்கிலீஷ் மேன். ஓவர் முடிஞ்சு. ஸோ யார் ஃபஸ்ட்டு போட போகிறாங்க, இந்த ஸ்பீட் பும்ரா. ஸோ நடுவில் கட்டாக இருக்குன்னு நினச்சிப்பீங்க. ஆமாம், ரொம்ப வந்து லாங்காக போகக்கூடாது. ஸோ ஷார்ட்டாக போகிறதுக்காக கட் பண்ணியிருந்தோம். ஸோ மேட்சை பார்த்து ஹைலைட்ஸாக என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ எவ்வளோ டார்கெட்னா 42 டார்கெட் 12 பால்ஸில் அடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் பாலே ரிவர்சிங். வாவ், இது என்ன செமையான ஷாட், எடுத்து பார்க்கலாம். நல்லா அடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு 2 ரன்கள் தரப்படுகிறது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், மேபி இந்த வீடியோ பெஸ்ட் கிளியராக இருக்காது, ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால தான். சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். சிங்கிளாக எடுத்தாலும் 42 அடிக்க முடியாது. என்ன ப்ரோ நடுவில் அவ்வளோ பெரிய ஷார்ட்ஸ் அண்ட் இதை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் விட்டுட்டேன், பட் வந்து எனக்கு வந்து அந்த அவ்வளோ பெரிய ஷார்ட்ஸ் நேரமாக அதை ரிப்ளை பண்ணேன். ஸோ அடுத்த வாட்டி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறது ஃபஸ்ட் மேட்ச்னால நான் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். ஏன்னா நான் சின்ன யூடியூபர் இன்னும் வளரல. ஸோ அது டாட் பால். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் சின்ன யூடியூபர் இன்னும் வரல. ஸோ வளரும் போது நான் கண்டிப்பாக உங்களுக்காக எல்லா இதுவுமே எடுத்துகிட்டு வரேன். என்னால் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸ் போட முடியாது. ஆல்ரெடி இது வந்து 9 நிமிஷம் ஆகிருக்கு. சாரி, 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட முடியாது. ஆல்ரெடி இது வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், என்னால் இது பண்ண முடியாது. ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. அண்ட் இந்த பால் பவுன்சர் வருது. ஸோ வந்து இந்தியாவோட ஸ்குவாட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்பீர் இவ்வளோ நாள் பண்ணதுக்கு இது ஒரு நல்ல ஸ்குவாடாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. செமையான ஸ்குவாட். சிவம் டூபே, சஞ்சு சாம்சன் மாதிரி சிஎஸ்கே பிளேயர்லாம் இருக்கிறாங்க. அண்ட் 2 பெரிய பிளேயர் லைக் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா, 3 பெரிய பிளேயர். இவங்கெல்லாம் இல்லாமல் எப்படி ஹேண்டில் அவுட் பண்ண போகிறாங்க, அதை தான் நம்ம இந்த T20 வேர்ல்டு கப்பை பார்க்க போகிறோம். இந்தியாவில் நடக்குது ஸ்ரீலங்கா. இட்ஸ் கோயிங் பி ஜனவரி மந்த் மக்களே. ஸோ பி ரெடி. ஜனவரியா பிப்ரவரியா சரியாக தெரியல. ஸோ இப்போ செகண்ட் ஓவர் முகமது ஷமி தான் போட போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், முகமது ஷமி தான். 2 ஓவரும் நாங்கள் வந்து ஃபாஸ்ட் போடுறோன்னு இருக்காங்க இந்தியா. ஸோ எப்படி இருக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் 6 ரன்ஸ் போணுச்சு. ஸோ அதை பாராட்டில் வந்து போயிடும். நம்ம சேனல் வந்து இப்படி தான் இருக்க போது. ரியல் கிரிக்கெட்டில் விளையாட போது அது ஒரு நல்ல ஷாட், அங்கே நல்ல ஷாட். ஸோ 6 கொடுக்கவே இவங்கெல்லாம் லேட் ஆக்குவாங்க. அந்த ஸ்டைல் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்கிறோம். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நான் வந்து ரியல் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்லிக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது. ஸோ அது என்னதுன்னா, எங்கள் அண்ணன் வந்து படம் பார்த்துட்ருக்கான். ஸோ அதில் தான் வீடியோ எடுக்கணும். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப டிவி சவுண்ட் இருக்கும். ஸோ அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வரும், அப்போ நம்ம ஒரு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். நான் இன்ஃபேக்ட் பெரிய மைக் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். 1000 ரூபா மைக்கு தான். ஸோ கொஞ்சம் அப்படி இருக்கும். அது நல்ல ஷாட். ஸோ நல்ல ஷாட், பட் ஆனால் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்கள் நடுவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிருக்க மாதிரி ஜெயிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து கிட்ட எவ்வளோ ரன் தேவைப்படுதுன்னா, ஒரே நிமிஷம் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைங்க. ரிக்வயர் ரேட் 50 ரன்னுக்கு மேலே இருக்குது. ஸோ பண்ண முடியாது. ஸோ 42 ரன்கள் தேவை, ஆனால் அதை அடிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஸோ இது மீண்டும் ஒரு 2 ரன்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க இன்றைக்கி. ஃபாஸ்ட் பிட்வீன் த விக்கெட்ஸ் ஆஃப் த நியூசிலாந்து டீம். ஸோ விக்கெட் எதுவுமே வரல. ஒரு பவுன்சர்ஸ் எதிர்பார்க்கலாமா நம்ம? ஸ்லோயர் பால் போடுறாங்க. முகமது ஷமி சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்தியா வின்கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸ் மேட்ச் சீரீஸில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 2 ஓவர்ஸ் சீரீஸ் ஆஃப் 5 மேட்சஸ். ஸோ மறக்காமல் வந்து அடுத்தடுத்த நாள் வந்து நம்ம வந்து இதை போடுவோம். ஸோ மறக்காமல் அப்டேட் வரும். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க. அண்ட் லாஸ்ட் பால், இதுதான் லாஸ்ட் பால் ஆஃப் த இந்தியன் டீம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம்.
ஸோ இந்தியா நெருங்கிட்டு இருக்காங்க. இந்தியா அந்த ஒரு ஷாட் அடிச்சுட்டு இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 4 போயிருக்கு. இந்தியா ஃபஸ்ட் 2 overs மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக் இந்தியா. இது ஒரு செமையானது. இந்தியா 1/15 runs. ஒரு மெகா வெற்றி. ஃபின் ஆலன் 21. ஸோ சுமன் கில் செமையாக ஆடினார். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். எஸ் கிடச்சிருக்கு. ஸோ இத்தோட முடிஞ்சுட்டுது.